ஒரு நாட்டியம், ஒரு அடவுகள், அதை எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குருமுகமாக தான் நாட்டியத்தை கற்றுக்கணும். அது அடவுகளையுமே குருமுகமாக தான் கற்றுக்கணும். குரு இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கற்றுக்க முடியாது. இப்போ இந்த காலகட்டத்தில் சோஷியல் மீடியாஸ்னால நம்ம பல விஷயங்கள் லேர்ன் பண்ணாலுமே ஒரு ஆர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது குரு முன்னாடி நம்ம லேர்ன் பண்ணாதான் அது ஒரு நல்ல விதமாக அமையும். அப்போ தான் அந்த பரிபூரணம் அப்படிங்கிறது கிடைக்கும், ஃபுல்ஃபில்னஸ். ஸோ குருவே இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது அது பலன் அளிக்காது. அடவுகள் கற்றுக்கொள்ளும் போது 3 காலங்கள்லையுமே அடவுகளை கற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி 3 காலங்கள்லையுமே நமக்கு ஆட தெரிந்திருக்க வேண்டும். விளம்ப காலத்திலையும் ஆடணும், துரித காலத்திலையும் ஆடணும், மத்தியம காலத்திலையுமே ஆடணும். பரதநாட்டியத்துக்கு சௌஷ்டவம் கெடாமல் அடவுகளை ஆட வேண்டும். சௌஷ்டவம்னா அந்த அரமண்டி அப்படிங்கிறது பரதநாட்டியத்துக்கு எல்லா அடவுகளுக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ பரதநாட்டியம் பொறுத்த வரைக்குமே சௌஷ்டவம் கெடாமல் தான் அடவுகளை ஆட வேண்டும். அடவு ஆடுறப்ப வாயை முணுமுணுத்துட்டே ஆடக்கூடாது. யும் த தையும் தாஹா அப்படின்னு நம்ம ஆடிட்டு இருக்கோம்னா மனசுக்குள்ள தான் அது போகணும், தவிர நம்மளும் வாயில சொல்லிட்டே அடவுகளை காலில் பண்றது தவறான விஷயம். மிஷின் மாதிரி வெறப்பாகவும் அடவு ஆடக்கூடாது, ஆயில் மாதிரி கொள்ளணும் அடவுகளை ஆடக்கூடாது. அடவுகளை பயிலாம டைரக்டா சாங் போகக்கூடாது. இப்போ உள்ள ரீசன்ஸ்ல ஸோ அடவுகளே ஒழுங்காக பர்ஃபெக்ஷன் இல்லாமல் நம்ம ஒரு உருப்படிகள் கற்றுக்கும் போது உருப்படிகள்லேயும் பர்ஃபெக்ஷன் இருக்காது. இது ஒரு ஆர்ட் ஃபார்ம், நாட் ஃபார் த என்டர்டைன்மெண்ட் பர்பஸ். ஸோ பொறுமையாக தான் கற்றுக்கணும். ஸோ அடவுகள் இல்லாத ஒரு நாட்டியம் ஒரு அஸ்திவாரமே இல்லாத ஒரு கட்டடம் மாதிரி. See you all on the next episode. Namaste.